எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி சுவையான ஹோட்டல் டேஸ்ட்டில் ஒரு சில்லி பரோட்டா செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாசு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பரோட்டா செய்கிறதுக்கு நான் வீட்லேயே 2 பரோட்டா வந்துட்டு நான் செஞ்சு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே நம்ம வீட்டில் சாதாரணமாக தக்காளி வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை வச்சே நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வெங்காயம், அப்புறம் புதினா, ஒரு பச்சை மிளகா, தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், அப்புறம் நானே வீட்டில் செஞ்ச டொமேட்டோ கெச்சப் இது. அதே மாதிரி நம்ம பரோட்டாவை நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்கு நான் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் அண்ட் மைதா எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு பிஞ்ச் அளவு சிக்கன் 65 பொடி போட்டு தண்ணி ஊற்றி கலந்துட்டு பரோட்டாவை பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போது இதுக்கு தேவைப்படுற இன்னும் 2 பொருட்கள், நானே கையில் இடித்த மிளகுத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் தேவையான அளவு உப்பு. நம்ம சொன்ன மாதிரி இந்த பாருங்கள், நான் கலந்து வச்சுட்டேன். ரொம்ப தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்துடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா இந்த பரோட்டாவை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பரோட்டா இந்த மாதிரி பொரிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சில்லி பரோட்டாவில் நல்ல கிறிஸ்பியான ஒரு டேஸ்ட் வரும் இல்லையா, அதுக்கு காரணமே இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுக்கிறது தான். பாருங்கள், நல்லா பொரிச்சு எடுத்துட்டாச்சு. நான் வந்து கலர் சேர்க்கலை, அதனால தான் நான் ஒரு பிஞ்ச் அளவு சிக்கன் 65 பொடி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு பொரிச்சிடலாம். இப்போது பச்சை மிளகா இந்த மாதிரி நான் நீல ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி கட் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம கேப்சிகம் சேர்க்கலை இதில், அதனால தான் நான் பச்சை மிளகா இப்படி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எல்லார் வீட்லேயுமே கேப்சிகம் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் ரொம்ப சிம்பிளாக ஹோட்டல் டேஸ்ட்டை விட ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு இப்போ செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ இதில் புதினா தலைகள் போட்டாச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதையும். இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க மிளகாய் தூளை 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் பெப்பர் தூளும் சேர்க்க போகிறோம். பெப்பர் பவுடர் வந்துட்டு நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப், இதுவும் நான் வீட்டில் செஞ்சு வச்சுருந்தது தான். மோஸ்ட்லி டொமேட்டோ கெச்சப் அப்புறம் பெப்பர் பவுடர் எல்லாமே நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா டொமேட்டோ கெச்சப்பில் நிறைய வினிகர் சேர்ப்பாங்க, அதனால் நம்ம வந்துட்டு வீட்லேயே செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பெப்பரும் சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், எண்ணெயிலேயே அந்த மிளகாய் பொடி வந்துட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ரெட் கலரில் வந்திருக்கு. நம்ம பரோட்டாவிலையுமே அதே மாதிரி தான் நல்ல கலர் வந்திருக்கு. ஸோ இப்போது இதில் தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். பாருங்கள் எவ்வளோ ரோஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு. இப்போ இந்த மிளகாய் பொடி வாசனை போகிறதுக்காக நான் 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், இதில் 1 பிஞ்ச் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நமக்கு உரப்பு வந்துட்டு லைட்டாக ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் 1 பிஞ்ச் அளவு வெள்ளைக்கட்டி சேர்த்துக்கிறேன். இது நல்லா இப்போ கொதிச்சு எண்ணெய் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ எண்ணெய் நல்லா தெரிஞ்சிருச்சு, அதனால் நான் எடுத்து வச்சுருந்த பரோட்டாவை சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது பரோட்டா நம்ம செய்யும் போது கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் போட்டு பொரிச்சிருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் பரோட்டா ஸ்டன்னாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை அப்படியே வற்ற விட்டு நல்லா ரோஸ்ட்டாக எடுத்துட்டிங்க அப்படின்னா சுவையான ஹோட்டல் டேஸ்ட்டை விட சூப்பரான ஒரு சில்லி பரோட்டா நமக்கு தயாராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம்.